இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது குட்டி ஆகாயம் சிறார் பதிப்பகம், கோயம்புத்தூர். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் குட்டி எழுத்தாளர், பூவுலகு பட்டதாரி. குழந்தைகள் சிறுகதைகள். ஒரு கதை சொல்லுங்க மாமா. என்ன கதை சொல்லட்டும்? சைக்கிள் கதை சொல்லுங்க. குழந்தைகள் சிறுகதை. தலைப்பு கிளிங்கன். சரி, வீதி வீதியா சுற்றி களைச்சி போன ஒரு சைக்கிள் சாலையோரமாக இருந்த மரத்தடி நிழல்ல ஒதுங்கி ஒத்த காலை இறக்கி விட்டு நின்றுச்சு. நல்ல வெயில் வேற. அப்போ என்னாச்சு கிளிங்கனே, உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. யார் அந்த கிளிங்கன்? யார் என்னை கூப்பிட்டாங்க? என் பேர் எப்படி தெரியும் அப்படின்னு அந்த சைக்கிள் தன் ஹேண்டில் பார் திருப்பி திருப்பி சுத்தியும் முத்தியும் பார்த்துச்சு. ஓ, சைக்கிள் பேர் தான் கிளிங்கனா? மறுபடி அந்த குரல், சுத்தியும் முத்தியும் பார்க்காத கிளிங்கனே, உன் முதுகில் இருக்கிற நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. அட அட நீதானா? உனக்கு பேசுகிற அளவு வாய் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு கிளிங்கன். கிளிங் கிளிங்னு பேச ஒரு வாய், 2 கை, ஒரு கால், ஒரு கண், ஒரு முதுகு உனக்கு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வாய் இருக்கக்கூடாதா? என்னை சுமந்துக்கிட்டு வீதி வீதியாக சுத்துறையே, என் வாயை திறந்து ஒரு குச்சேஸ் எடுத்து சாப்பிடு அப்படின்னு அந்த குரல் சொன்னிச்சு. இன்னும் தெரியலையா? ஐஸ் பெட்டி. ஓ, தெரிஞ்சிடுச்சு. சரி சொல்லுங்க. ஐஸ் பெட்டியை தினமும் என் முதுகில்தான் உன்னை சுமந்துக்கிட்டு தெரிகிறேன். ஆனால் உனக்கு ஒரு வாய் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அது சரி, நம் முதுகில் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொன்னிச்சு கிளிங்கன். அதெல்லாம் இருக்கட்டும். என்னை சுமந்து ரொம்ப களைச்சி போயிருப்ப. வெயில அலைஞ்சி உன் உடம்பெல்லாம் அனலாக கொதிக்குது. என் வாயை திறந்து பாலைஸ், குச்சைஸ், மேங்கோய்ஸ் எது வேணுமோ எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னிச்சு ஐஸ் பெட்டி. அட ஐஸ் பெட்டியை, நான் இந்த வேகாத வெயில உன்னை சுமந்துக்கிட்டே அலையிறதெல்லாம் 2 சொட்டு எண்ணெய்க்கும் கொஞ்சுண்டு காத்துக்கும் தான். அது மட்டுமில்லாமல் கடிச்சு தின்ன எனக்கு ஒரு பல் கூட இல்லையே அப்படின்ச்சு கிளிங்கன். பெடல 28 பல்லு வச்சுக்கிட்டு ஒரு பல்லு கூட இல்லைன்னு பொய் சொல்லாத கிளிங்கனே அப்படின்னு ஐஸ் பெட்டி சொன்னதும் கிளிங் கிளிங் கிளிங்னு வாய் விட்டு சிரிச்சது கிளிங்கன். ஐஸ் பெட்டியை, உன்னை வச்சு வீதி வீதியாக சுற்றினாலும் ஐஸ் வெண்டுன்னு தானே இந்த உலகம் என்னை கூப்பிடுது. கிளிங்கன் அப்படிங்கிற என் பெயரையே
மறந்துடுச்சு இந்த உலகம் அப்படின்னு கிண்டலா சொன்னது. வெயிற்காலம் வந்தா ஐஸ் பெட்டி சுமந்துக்கிட்டு ஐஸ் வண்டி ஆயிடுவ. மழைக்காலம் வந்தா பூக்கூடை சுமந்துக்கிட்டு பூவண்டி ஆயிடுவ. அதெல்லாம் இருக்கட்டும், இப்படி என்னையும் பூக்கூடையும் மாற்றி மாற்றி சுமந்து அலையிறியே, உனக்குன்னு ஒரு ஆசை இல்லையா அப்படின்னு ஐஸ் பெட்டி கேட்டுட்டு இருந்தப்ப ஒரு புல்லட் வண்டி புடுன்னு வேகமாக போச்சு. எனக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கு. இப்போ வேகமாக போச்சே ஒரு புல்லட் வண்டி, வேகமாக போய் அந்த புல்லட் வண்டியை முந்திடணும், அதுதான் என் ஆசை அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு கிளிங்க. ஆஹாஹா. அப்போ மரத்தை ஒட்டி இருந்த வீட்டுக்குள்ளே இருந்து நடவண்டி ஒன்று வெளியே வந்து ஹடம் பண்ணி அழுதுகிட்டு இருந்துச்சு. கிளைஞன் அந்த நடவண்டியை கூப்பிட்டுச்சு. அழுதுகிட்டே அது மரத்தடிக்கு வந்து நின்றுச்சு. நடவண்டி குழந்தையே, ஏன் அலற? அழகியை நிறுத்து, கண்ணை தொடச்சிக்கோ, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டுச்சு கிளிங்கன். அடடா, என் அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லி தேம்பிச்சு அந்த நடவண்டி. உடனே, ஏய் நடவண்டியே, உனக்கும் இந்த ஐஸ் பெட்டிக்கும் ஒரே அம்மா தான், இதோ இந்த மரம்தான் உங்க அம்மா. குச்சேஸ் ஒன்று வாங்கித்தாரேன், வாங்கிட்டு அழாமல் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சேஸ் நீட்டுச்சு கிளைஞன். அட நடவண்டி குழந்தையை, இந்த குச்சேஸில் இருக்கே குச்சி, அதுக்கும் அம்மா இந்த மரம்தான், உங்கள் 3 பேருக்கும் இந்த மரம்தான் அம்மா, அழாமல் இரு அப்படின்னு சொன்னிச்சு கிளிங்கன். குச்சேஸ் வாங்கிட்டு, எனக்கு 3 சின்ன சக்கரம்தான் இருக்கு, உனக்குத்தான் ஒரு பல்லு கூட இல்லையே. அப்படிதான், ஒரு பல்லு கூட இல்லை, எனக்கு தான் ஒரு பல்லு கூட இல்லையே, எப்படி நான் ஐஸ் தின்பேன் அப்படின்னு கேட்டுச்சு நடவண்டி. ஏ நடவண்டி குழந்தையே, ஐஸ் தின்ன பள்ளி தேவையில்லை, சப்பி சப்பி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு கிளைஞன். நடவண்டி வீட்டுக்குள்ளே போனதும் மறுபடி புடுன்னு அந்த புல்லட் சத்தம். அட, நேராக அந்த புல்லட் மரத்தடிக்கு வந்து நின்றுச்சு. அது வந்து நின்னதும் ஒரே கருகுரு புகை. அந்த புல்லட் வந்த வேகத்துக்கு அந்த புல்லட்டு சத்தம் கேட்டு யாரோ சலசலன்னு முணுகிற சத்தமும் வேற. யார் அது? எனக்கும் தெரியல, கதையை கேளேன். சரி, அந்த புல்லட், ஏ ஐஸ் வண்டியை, ஏன் நேற்று என் வீதி பக்கம் வரல அப்படின்னு கேட்டுச்சு ஐஸ் பெட்டி. எதுவும் பேசாமல் அமைதியாக மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருந்துச்சு. ஏன் சிரிச்சிச்சு? கதையை கவனமாக கேட்டிருந்தா இந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்டேன். சரி, நான் மறுபடியும் யோசிச்சு பார்க்குறேன் கதையை. சரி, நான் மறுபடி யோசிச்சு பார்க்குறேன், கதையை சொல்லுங்க. புடுன்னு புல்லட்டு, என் பேர் ஐஸ் வண்டி இல்லை, என் பேர்
கிளிங்கன். என்னை கிளிங்கன் அப்படின்னு கூப்பிடு. முந்த நாள் ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்தேன். விடிகிற நேரத்தில் திடீர்னு என் முன் சக்கரம் டம்மான்னு வெடிச்சிச்சு. அதான் வர முடியல அப்படின்னு சொன்னிச்சு கிளிங்கன். அடடா. கிளிங்கன் சொன்னதை கேட்டு எனக்கு கிளிங்கன்னு கூப்பிட வரல, கீன்னு தான் கூப்பிட வருது. அதனால ஐஸ் வண்டியனே கூப்பிடுகிறேன். அது இருக்கட்டும், கம்மியாக காற்று குடிக்க வேண்டியது தானே. அளவுக்கு அதிகமாக குடித்தா காற்று கூட விஷம்தான் அப்படின்னு அந்த புல்லட் மறுபடியும் அந்த முணுமுணுகிற சப்தம். அளவுக்கு அதிகமாக குடித்தா காற்று கூட விஷம்தான் அப்படின்ச்சு அந்த புல்லட். மறுபடியும் அந்த முணுமுணுக்கிற சப்தம். புடுப்புடுப்புடுன்னு புல்லட்டு நான் அளவோடு தான் காற்று குடித்தேன். இது உயர்காலம் இல்லையா, அதான் நான் குடித்த காற்று சூட்டில் பெருசாகி வெடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னிச்சு கிளிங்கன். சரி வெயில் தாங்கலை, எனக்கு ஒரு பானை கொடு ஐஸ் வண்டியே அப்படின்னு புல்லட் கேட்டதும் மறுபடியும் அந்த முணுமுணுப்பு. யாருதான் அது? உன்னை மாதிரி தான் கிளிங்கனும் ஐஸ் பெட்டியும் புல்லட்டும் துருதுருன்னு முழிச்சு சுத்தியும் முத்தியும் பார்த்தாங்க. யாரையும் காணோம். சுத்தியும் முத்தியும் பார்த்தாங்க, யாரையும் காணோம். புல்லட்டு தன் கண்ணாடி வழியா மேலே பார்த்துச்சு. அப்போதான் தெரிஞ்சது அவ்வளோ நேரமாக அந்த மரதான் முணுமுணுந்துட்டு இருந்துச்சுன்னு. இப்படியா? அப்படி புல்லட் வருவதுக்கு முன்னாடி அமைதியாக தானே இருந்துச்சு. இப்போ என்னவாம் அதுக்கு? இப்படிதான் மரத்தை பார்த்து மரமே என்னாச்சு உனக்கு, ஏன் முணுமுணுக்கிற அப்படின்னு கேட்டுச்சு கிளிங்கன். நான் ஒன்றும் முணுமுணுக்கல, மூச்சு திணறுது, அதான் என் இலையெல்லாம் சலசலுக்குது அப்படின்னு சொன்னிச்சு அந்த மரம். நாங்கள் வந்தப்பவும் நல்லாதான் இருந்த, நடைவண்டி வந்தப்பவும் நல்லாதான் இருந்த, இப்போ மட்டும் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுச்சு கிளிங்கன். மரம் சொன்னிச்சு, கிளிங்கனே, உன் சக்கரத்துக்கும் காற்று வேணும், புல்லட்டோட சக்கரத்துக்கும் காற்று வேணும். நீங்கள் வயிறு முட்டை குடிக்கிறது நல்ல காற்றா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊருக்கு நல்ல காற்று கொடுக்கிறதே நான் தான் அப்படின்னு சொன்னிச்சு மரம். அட, அதை கேட்டு ஐஸ் பெட்டி இன்னமும் சில்லுன்னு ஆயிடுச்சு. மரமே நீங்கள் தான் என் அம்மான்னு கிளிங்கன் சொல்லிதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏன் மூச்சு திணறுது அப்படின்னு கேட்டுச்சு. இந்த புல்லட்டு விட்ட கருவறு புகையை மூச்சு இழுத்தேன், அதான் இந்த மூச்சு திணறல். சரியா போயிடும். கெட்ட காற்றெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்ல காற்று
கொடுக்கிறது தானே என் வாழ்க்கை. கெட்ட காத்தெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்ல காற்று கொடுக்கிறது தானே என் வாழ்க்கையே அப்படின்ச்சு அந்த மரம். அடடா, சரி சரி, குளிர்ச்சியாக காற்று வருது, உயர்கால மழை வரப்போகுது, சீக்கிரமாக அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிச்சு மரம். கிழங்கன் இந்த பக்கமும் புல்லட் அந்த பக்கமும் கிளம்பிடுச்சிங்க. போகிற வழியில் கிழங்கனே, மழை வருவதற்கு முன்னால் சீக்கிரமே வீட்டுக்கு போயிடணும், வேகமாக போ அப்படின்ச்சு ஐஸ் பெட்டி. இல்லை, காலையிலேயே கடைவீதியில் கைத்தட்டுற பொம்மையை பார்த்தேன். கடைவீதிக்கு போய் கைத்தட்டுற பொம்மைக்கிட்ட சொல்லி ஜவ்வு மிட்டாயில் கடிகாரம் செஞ்சு வாங்கிட்டு போகணும். சின்ன கிளைஞன் வீட்டு பக்கம் சுற்றி விளையாண்டுட்டு இருப்பான், அவன் கையில் கட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போச்சு கிளைஞன். புல்லட்டுக்கு ஏன் பாலிஸ் தரல? பரவாயில்லையே, கவனமாக தான் கதை கேட்டிருக்க. சரி, உனக்கு என்ன ஐஸ் வேணும்? அது அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம். முதல்ல வாங்கிட்டு வந்த புடலங்காய் விதையை நடலாம் வாங்க. அட, நன்றி, வணக்கம்.